சிபிஎஸ்இ ஸ்கூலுக்குலாம் என்ஓசி கொடுக்காம போன ஆட்சி கொண்டு அவ்வளோ அலைய விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ஓசி வாங்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது கூட 25 லட்சம்ல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்காத ஸ்கூலுக்கு அலைய விட்டுருக்காங்க. இத வந்து எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து 25 லட்சம் கேட்ட இடத்துல இன்னைக்கு 1 ரூபா வாங்காம இன்னைக்கு நம்ம அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அந்த சர்டிபிகேட் வழங்கியிருக்காங்க. அந்த மக்கள் அவ்வளவு அழகா சந்தோஷமா வீடியோ கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். தனியார் பள்ளி நிர்வாகிகள் தமிழகத்தில் ஒரு 15,000 பள்ளிகள் அங்கீகாரத்திற்காக மாவட்டம் தோறும் மாநிலம் தோறும் அமைச்சர்கிட்ட பார்த்து அங்கங்க இடைத்தரகர்களை பார்த்து பணத்தை கொடுத்து ஏமாந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகள் கூட ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் 1 மாத கால இடைவெளிக்குள்ளாக எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் அழைத்து சென்னையில் வைத்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. தனியார் பள்ளிகளுடைய அங்கீகாரம் தொடர் அங்கீகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிகளுக்கு மேல 2 ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் அப்படியே தேங்கி கிடந்தது. இதை அனைத்தும் வந்து இவருடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 1 மாத காலத்திலேயே அத்தனை பள்ளிகளுடைய தொடர் அங்கீகாரத்தையும் எடுத்து எங்களுக்கு வந்து ரினிவல் செய்து நேற்றே வந்து என்னுடைய அமைச்சர் அவர்களுடைய கரங்களாலே கொடுத்திருக்கிறார்கள். அதுல மிகவும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த என்ஓசி சிபிஎஸ்இ ஸ்கூல் பள்ளிகள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ஓசிக்கு வந்து பல லட்சம் செலவு செய்யணும். குறிப்பா 25 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணால்தான் வந்து அந்த ஒரு என்ஓசி என்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு துறையிலையும் வந்து ரொம்ப வந்து அதை வந்து சிரமம் எடுத்து நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த அங்கீகாரம் கூட இன்னைக்கு வந்து நம்முடைய அமைச்சர் கரங்களால தொடர் அங்கீகாரம், அதாவது தொடர் அங்கீகாரம் கொடுத்ததோட ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கு பல லட்சங்கள் செலவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல் அமைச்சர் கையால கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது வந்து வரலாற்று சிறப்புமிக்கது. கல்வித்துறையில இதுவரையில யாரும் செய்யாதது. பாத்தீங்களா, இதுதான் நேர்மையான ஆட்சி, இதுதான் மாற்றத்துக்கான ஆட்சி. மாற்ற வேணும்னு கேட்டீங்க, இன்னைக்கு 1 ரூபா காசு வாங்காம இன்னைக்கு பல பிள்ளைங்க படிக்கிறதுக்காக இன்னைக்கு என்ஓசி ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்கல்ல. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சோசியல் மீடியாக்கள் எடுத்து போட மாட்டாங்க. ஏன்னா தாவே காட்சி நல்லது செஞ்சா அவங்களுக்கு தான் பொறுக்காது இல்ல. தப்பான விஷயங்களை மட்டும்தான் ஊடகங்களை பரப்பணும். தாவே காட்சி கெட்டாச்சின்னு வேணா டிஎம்கே காரங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பரப்புவாங்க. நல்லது செய்யறவங்களுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்க மாட்டாங்கல்ல.